இந்த வீடியோவில் பாலினாமியல்ஸில் சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். Find the condition that zeros of polynomial p of x equal to ax square plus bx plus c are reciprocal of each other. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the condition zeros of polynomial வந்து reciprocal of each otherக்கு நம்ம கண்டிஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல்னா 1 0 ஆஃப் த பாலினாமியல் ஆல்ஃபா எடுக்கணும், அதர் 0 ஆஃப் த பாலினாமியலை வந்து நம்ம 1 by ஆல்ஃபான்னு எழுதுவோம். ஸோ ஆல்ஃபா 1 by ஆல்ஃபா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து c by a ஈக்குவல் டு c by a. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c by aன்னு எழுதுவோம். இப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் நம்ம ரெசிப்ரோக்கல் அதர் 0 வந்து நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் 1 by ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோமா, அப்போ பீட்டாக்கு பதில் என்ன எழுதலாம் 1 by ஆல்ஃபா which is equal to c by a. இந்த ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். ஸோ 1 is equal to c by a. ஸோ இந்த a இங்கே வந்துச்சுன்னா a equal to c. ஸோ என்ன ஃபைண்ட் த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த ஏன்றது என்னதுன்னா எக்ஸுக்கு ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அது சின்றது கான்ஸ்டன்ட். ஸோ என்ஸ் ரெக்வயர்ட் கண்டிஷன், இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா required condition is coefficient of x square equal to constant term. Next sum, if alpha and beta are the zeros of p of x is equal to 4x square plus 3x plus 7, then find 1 by alpha plus 1 by beta. So p of x equal to 4x square plus 3x plus 7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 by alpha plus 1 by beta கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இங்கே ஆல்ஃபா இருக்குது, அப்புறம் மேலே என்ன எழுதணும் பீட்டா, இங்கே வந்து பீட்டா இருக்கும். ஸோ ஆல்ஃபா, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் நம்ம இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து எடுக்கணும். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏன்னா இதுதான் ஏ, இது வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயரு, ஓகேங்களா, இது பிஎக்ஸு, இது வந்து சி. ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் 3/4ன்னு வரும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 3/4. இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது சி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ வந்து சி பை ஏ. ஸோ சி பை ஏன்னா 7/4. இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டாவில். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் 3/4, இங்கே வந்து 7/4. ஸோ டினாமினேட்டரில் 7/4 இருக்கா, அதை நம்ம என்ன பண்ணலாம் ரெசிப்ரோக்கலாக எழுதலாம் 4/7. ஸோ 4 கேன்சல் ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/7. Next sum, if alpha and beta are the zeros of the polynomial x square minus 5x plus k such that alpha minus beta equal to 1, find the value of k. k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. given பார்த்தீங்கன்னா alpha minus beta equal to 1 கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus 5x plus k. நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும் மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏன்னா ஏற்கனவே மைனஸ் இருக்குது. ஸோ 5/1ன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 5. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ. சி பை ஏன்றது k/1. இப்போ k/1 என்ன வரும் k வரும். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. நம்ம வந்து இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிவன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம், alpha minus beta the whole square equal to
alpha plus beta the whole square minus 4 alpha beta ன்னு எழுதலாமா? ஏன்னா இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். alpha plus beta the whole square என்ன வரும்? alpha square plus beta square plus 2 alpha beta minus 4 alpha beta இங்கே இருக்கும். இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் alpha square plus beta square minus 2 alpha betaன்னு வரும், which is nothing but இது என்ன சொல்லலாம்? alpha minus beta the whole squareன்னு சொல்லலாமா? ஸோ alpha minus beta whole square வந்துச்சா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? alpha square plus beta square plus 2 alpha beta minus 4 alpha betaன்னு எழுதலாம். இப்போது alpha square plus beta square plus 2 alpha beta minus 4 alpha beta எழுதலாம் சொன்னேன். இதை மூணுத்தையும் எப்படி எழுதலாம்? alpha square plus beta square plus 2 alpha beta எப்படி எழுதலாம்? alpha plus beta the whole squareன்னு எழுதலாம் minus 4 alpha beta. ஸோ இது வந்து எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ alpha plus beta the whole squareன்னு எழுதலாம். ஸோ alpha minus beta the whole square equal to alpha plus beta the whole square minus 4 alpha betaன்னு எழுதலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது என்னன்னு தெரியும், ஆல்ஃபா பீட்டான்றது என்னன்னு தெரியும். ஸோ இது ரெண்டு தான் தெரியும். ஸோ இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்ன்றது வேல்யூவே இங்கே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எப்படி எழுதியிருக்கிறோம்? இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 5ன்னு தெரியும். அதை நம்ம இங்கே எழுதிடலாம். 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா 4 இன்ட்டு கே. 5 ஸ்கொயர்னால் 25 மைனஸ் 4k. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கா, அங்கே 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 25 நான் இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ மைனஸ் 25 ஆகிடுமா? ஈக்குவல் டு மைனஸ் 4k. இப்போ 25ல் 1 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 24 ஈக்குவல் டு மைனஸ் 4k. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 4k ஈக்குவல் டு 24, k ஈக்குவல் டு 24/4. ஸோ k வந்து என்னென்னா 6. Seventh sum, இது ரொம்ப important. If alpha beta are zeros of quadratic polynomial 5x square plus 5x plus 1, find the value of alpha square plus beta square, alpha minus alpha powerல -1 and beta -1. ஸோ இன்னும் குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல் பார்த்திங்கன்னா 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 1. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/a. அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஜீரோஸ் எழுதிக்கலாம். sum of zeros வந்து minus 5/5 which is equal to 1. sum of zeros, product of zeros alpha beta is equal to c/a, so 1/5. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் என்னது? alpha square plus beta square. ஸோ alpha square plus beta square is equal to alpha plus beta the whole square minus 2 alpha beta. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது எப்படி வந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கும். நம்மளுக்கு இது மட்டும்தான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது இங்கே போச்சுன்னா என்ன வரும்? -2 ஆல்ஃபா பீட்டா வருமா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? 1. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா என்ன வந்துச்சு? 1/5. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/5. ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 5 1s of 5, 5ல் 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 வரும், 3/5. ஸோ ஃபஸ்ட்டு இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 3/5. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா பவர் -1 ப்ளஸ் பீட்டா. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1/ஆல்ஃபான்னு எழுதலாமா? அதே மாதிரி இதை வந்து 1/பீட்டான்னு எழுதலாம். ஸோ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா, மேலே வந்து என்ன வரும்? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா வரும். நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -1, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 1/5. இது நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். -1 இன்ட்டு இது மேலே போச்சுன்னா 5/1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -5. நெக்ஸ்ட் சம்,
If x plus a is a factor of 2x square plus 2ax plus 5x plus 10, then find a. So x plus a is a factor. So x plus a equal to 0. So x is equal to minus a. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா f of x is equal to சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த quadratic polynomial 2x square plus 2ax plus 5x plus 10. இப்போ இந்த x இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மைனஸ் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of minus a equal to 2 into minus a the whole square plus 2a into minus a plus 5 into minus a plus 10. 2 minus a the whole square வந்து plus 2a square வருமா, அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2a square minus 5a plus 10. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 5a ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 5a ஈக்குவல் டு மைனஸ் 10. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். a ஈக்குவல் டு 10/5. ஸோ a ஈக்குவல் டு 10. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Next sum, if one zero of the polynomial x square plus 11x plus k is minus 3, then find the value of k and other zeroவையும் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் நம்ம என்ன எழுதிக்கலாம், குவாட்ராட்டிக் பாலினாமியலில் p of x is equal to x square plus 11x plus k. ஃபஸ்ட்டு வந்து நம்ம k வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ 1 0 of the polynomial என்ன கொடுத்துருக்காங்க, -3 கொடுத்துருக்காங்க. ஸோ p of -3 equal to இந்த x இருக்க இடத்துல -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 square plus 11 into -3 plus k. ஸோ -3 square வந்து 9 minus 33 plus k equal to 0. p of -3 வந்து 0. ஸோ 33ல் நீங்கள் 9 சப்ராக்ட் பண்ணால் -24 வரும். -24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 24. இப்போ வந்து நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை 0 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த கே 24 கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p of x is equal to x square plus 11x plus 24. கேவோட இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை 0 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ண போகிறது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ 24 3 8 போட்டோம்னா 24 வருமா, இதை சம்மப் பண்ணால் மிடில் டேர்ம் வரணும். ஸோ 3 8 ஆட் பண்ணால் 11 வரும். ஸோ பார்த்திங்கன்னா x + 3 into x + 8ன்னு எழுதலாம் இதை. ஸோ x + 3 ஈக்குவல் டு 0. இப்போ x is equal to -3. இதே மாதிரி x + 8 ஈக்குவல் டு 0, x is equal to -8. ஸோ 1 0 அவனே சொல்லிட்டான் -3ன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 0 is -3. நம்ம அதர் 0 தான். ஸோ அதர் 0 நம்மளுக்கு என்னது, அதர் 0 வந்து -8. therefore the other 0 is -8. So next sum, இதுவும் important. Find the zeros of the given quadratic polynomial f of x is equal to 2x square minus x minus 6 and verify the relationship between the zeros and the coefficients. So verify பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, quadratic polynomial f of x is equal to 2x square minus x minus 6. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு. ஸோ 6 2s are 12 வரும், -12. ஸோ இது ரெண்டு என்னென்னா 4 3s are 12 போட்டோம்னா -4 into 3 போட்டிங்கன்னா இங்கே -1ன்னு வரும். அந்த மிடில் டேர்ம் இருக்க -x இருக்கா, அப்போ -1x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2x square 4 3s are 12, அப்போ -4x + 3x. -4xையும் 3xையும் பண்ணால் தான் -x வரும். ஸோ நெக்ஸ்ட்டு -6. ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். அப்போ இதை வந்து 2 காமன், x காமன், அப்போ x - 2ன்னு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வரும். நெக்ஸ்ட்டு இதில் 3 காமன், அப்போ நெக்ஸ்ட்டு வந்து x - 2ன்னு வரும். ஸோ x - 2 வந்து வெளியே இங்கே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 2x + 3. ஸோ x - 2 ஈக்குவல் டு 0, அப்போ x is equal to 2. நெக்ஸ்ட்டு 2x + 3 ஈக்குவல் டு 0, அப்போ 2x is equal to -3, இப்போ x is equal to -3/2. ஸோ இது ரெண்டு ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ வெரிஃபிகேஷன் எது பண்ணோன்னா சம் ஆஃப் ஜீரோஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் ஜீரோஸ்.
sum of zeros என்ன வரும் alpha plus beta equal to minus b by a. ஸோ alpha plus beta ஆட் பண்ணுறதையும் minus b by aவும் ரெண்டும் சேமாக வருதா அதான் பார்க்கணும். ஸோ alpha plus beta. ஸோ கொடுத்துருக்கிற இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலில் alpha plus beta. இப்போ நம்ம ஜீரோஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆல்ஃபா. ஓகேங்களா, இது வந்து நம்மளோட ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு இதான் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு ஜீரோஸ். அப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் நம்ம ரெண்டு ஜீரோஸ், ஆல்ஃபாவும் பீட்டாவும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்ம என்ன எழுதுகிறப்போ 2 ப்ளஸ் மைனஸ் 3/2. 2 மைனஸ் 3/2. ஸோ இது பை 1 போட்டுக்கோங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 மைனஸ் 3 1. அப்போ 1/2ன்னு வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1/2. இப்போ நம்ம மைனஸ் பி பை ஏ அதுவும் 1/2 வருதான்னு பார்க்கணும். இப்போ பி பை ஏன்னு இருக்கா, மைனஸ் பி பை ஏ அதை எடுங்க. அதுக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியலில் பி பை ஏ இதுதானே ஏ, இது பி. மைனஸ் பி பைன்னு ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 1/2ன்னு வரும். இது 1/2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1/2 மைனஸ் பிவையும் 1/2. ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபா என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா வந்து நம்ம 2ன்னு சொல்லியிருக்கோம், பீட்டா மைனஸ் 3/2. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டாவும் சி பை ஏ ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். 2 இன்ட்டு மைனஸ் 3/2 இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வந்து -3. அதே சி பை ஏன்னு பார்த்தோம்னா சி பை ஏனா -6/2 -6/2 இதை ரெடியூஸ் பண்ணனா -3. அப்போ சி பை ஏவும் என்ன ஆன்சர் இருக்கு -3. அப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா -3, சி பை ஏ -3. therefore hence the relationship between the zeros and the coefficient is verified. Next sum. Find the quadratic polynomial sum and product of whose zeros are -1 and -20 respectively. Also find the zeros of the polynomial. So obtain. என்ன கொடுத்துருக்காங்க, sum of zeros product of zeros. sumனா என்னது, alpha plus beta. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -1. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -20. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -20. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி எழுதுவோம், fx is equal to x square minus alpha plus beta into x plus alpha beta. ஸோ x square minus alpha plus beta ஆனால் என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ -1 into x plus alpha beta வந்து -20. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு -1 வந்து +1 ஆகிடும், ப்ளஸ் எக்ஸு -20. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணுறோம். 5 4s are 20. இது +5 இது -5. அப்போ தான் இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் -4 ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. x is equal to x minus 4 equal to 0 na x is equal to 4. so என்ன கேட்டிருக்காங்கன்னா also find the zeros of the polynomial. quadratic polynomial கண்டுபிடிக்கணும், ஜீரோஸும் கண்டுபிடிக்கணும். அதான் quadratic polynomial இது, quadratic polynomial இது ஜீரோஸ்ன்னு சொன்னதுனால நம்ம x equal to -5 x splitting the middle term வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். Next sum. If one zero of polynomial a square plus 9 into x square plus 13x plus 6a is reciprocal of the other, find the value of a. So one zero of the polynomial is reciprocal of the other. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜீரோவை ஆல்ஃபான்னு எழுதுவோம், அடுத்த ஜீரோவை 1/α. அது ரெசிப்ரோக்கல்னா 1/α.
நம்ம வந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏ எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சி பை ஏ போட்டோம்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இங்கே பண்ண வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்ன, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு அதர் ஜீரோ என்னது, பீட்டாக்கு அதர் ஜீரோ 1 பை ஆல்ஃபா. சி பை ஏ, சி பை ஏன்னா என்னது, இதுதான் சி. அப்போ 6ஏன்னு எழுதலாமா. பை ஏ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. இந்த ஆல்ஃபாவும் இந்த ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 1. இப்போ 1 ஈக்குவல் டு 6a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஸோ இதை வந்து நம்ம இங்கே க்ராஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 6a. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6a இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 6a ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ 9 எப்படி எழுதலான்னா 3 3s are 9. -3 கொடுத்தா -6 இங்கே வரும். ஸோ a minus 3 the whole square equal to 0. அப்போ ஏவோட வேல்யூ என்னது, a வந்து 3. the value of a வந்து 3. Next sum, if the zeros of the polynomial x square plus px plus q are double in the value to the zeros of the polynomial 2x square minus 5x minus 3, then find the values of p and q. So 2x square minus 5x minus 3. The zeros of the polynomial x square plus px plus q are double in the values to the zeros of the polynomial 2x square minus 5x minus 3. p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோஸை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஜீரோஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 2s are 6. இப்போ 6 1s are 6, minus 6 plus 1 பார்த்திங்கன்னா 5 வரும். ஸோ இங்கே 2x ஸ்கொயரு மைனஸ் 6x ப்ளஸ் 1x மைனஸ் 3. ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 1s are, இது வந்து 2 3s are. இப்போ 2 காமன், 2 வெளியே காமன் எடுத்து எக்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் மைனஸ் 3 இங்கே எதுவுமே இல்லை, காமன்னா 1 காமன் அர்த்தம். அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 3. இப்போ 2x ப்ளஸ் 1 ஒரு ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. So 2x plus 1 equal to 0. But 2x equal to minus 1. X is equal to minus 1 by 2. அடுத்தது x minus 3 equal to 0 னா x is equal to 3. சரி, இந்த ஜீரோஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஜீரோஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா zero of the x plus px q are double in the values to the zeros of the polynomial. டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜீரோஸ் வந்து டபுள்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது கூட 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது என்ன வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2/2ன்னு வரும், போட்டோம்னா -1ன்னு வரும். அதே மாதிரி இதை வந்து டபுள் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ நம்ம வந்து ரெக்வயர்ட் பாலினாமியல் எழுதுகிறோம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் p and qன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இதோட ரெக்வயர்ட் பாலினாமியல் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், இந்த ரெண்டு ஜீரோஸையும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் 5 வருமா, இல்லை மைனஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ மைனஸு இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5x. இங்கே மைனஸ் இருக்கிறது இங்கே போட்டிருக்கேன். ஆல்ஃபா பீட்டானா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6. இப்போ நம்ம பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கான ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல் எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பியும் கியூவும் கண்டுபிடிக்கணும், பி அண்ட் கியூ. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ, அதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஆன் கம்பேரிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ, இது கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது பியோட வேல்யூ என்ன வருது, இது இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா -5ன்னு வரும். அதே மாதிரி கியூ என்ன வருது, கியூவோட வேல்யூ வந்து -6. Next sum, if the sum of the zeros of the polynomial p of x equal to 8 plus 1 into x square plus 2a plus 3 into x plus 3a plus 4 is -1,
sum of the zeros of the polynomial is 1, then find the product of zeros. நம்ம product of zerosனா alpha beta என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Sum of the zeros given alpha plus beta equal to minus 1. ஸோ இந்த quadratic polynomial கொடுத்துருக்காங்க. P of x is equal to a plus 1 into x square plus 2a plus 3 into x plus 3a plus 4. ஸோ இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பைனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸையும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு 2a + 3. மைனஸ் இருக்கா, அதனால் மறக்காமல் மைனஸ் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 2a + 3 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது a + 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே -1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இந்த இடத்துல எழுதிடலாம். ஸோ இதை அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாமா? பண்ணோம்னா என்ன வரும், இங்கே -a -1ன்னு வந்துடும். இது வந்து ஈக்குவல் டு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா -2a -3ன்னு வரும். ஸோ ஏலாம் இங்கே குரூப் பண்ணிக்கலாம். -a இது இங்கே வந்துச்சுன்னா +2a ஆகிடும். ஈக்குவல் டு -3 இங்கே வந்துச்சுன்னா +1 ஆகிடும். 2aல ஒரு a சப்ராக்ட் பண்ணால் a, இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் a வந்து -2. இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ a கிடச்சிட்ட பிறகு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c பை ஏன்னு எழுதுங்க. c வந்து என்னவா இருக்குது, c பார்த்திங்கன்னா 3a + 4 டிவைடட் பை a + 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதை இங்கே எழுதிக்கலாம். c பை a 3a + 4 பை a + 1. இப்போ நம்ம a இங்கே கண்டுபிடிச்சிருப்போம் -2ன்னு, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × -2 + 4 பை -2 + 1 a இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 2s are -6 + 4, 2ல் 1 சப்ராக்ட் பண்ணால் -4, 6ல் 4 போனால் -2 பை -1, மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு சம், இது இம்பார்ட்டன்ட் சம்மு. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா த ஜீரோஸ் ஆஃப் x square minus x minus 2 form a quadratic polynomial whose zeros are 2 alpha plus 1 and 2 beta plus 1. So zeros கொடுத்துருக்காங்க, 2 alpha plus 1, 2 beta plus 1. ஸோ quadratic polynomial கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஃபஸ்ட்டு sum of zeros எடுத்துக்கலாம். sum of zeros என்னது, alpha plus beta is equal to minus b by, ஏற்கனவே மைனஸ் இருக்கா, அப்போ minus of -1 by 1ன்னு வரும், which is equal to 1. இப்போ alpha plus beta வந்து 1. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c பை a. c வந்து -2 இருக்குது, அது பை 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து -2. இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோஸ் வந்து ஜீரோஸ் 2 ஆல்ஃபா + 1 2 பீட்டா + 1. ஸோ ஜீரோஸ்னால் என்னது, ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவோம். இதில் சம் ஆஃப் ஜீரோஸ் is equal to alpha plus beta. இப்போ ஆல்ஃபான்றது இதுதான் நம்மளோட, சரிங்களா, ஜீரோஸ் தான், இதுதான் ஆல்ஃபா, இதுதான் நம்மளுக்கு பீட்டா, அதுதான் கிவன். ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துல என்ன எழுதலாம், 2 alpha + 1, பீட்டா இருக்க இடத்துல 2 beta + 1. இது ரெண்டு குரூப் பண்ணிக்கலாம். அப்போ 2 alpha + 2 beta, இந்த 1 ஆட் பண்ணால் +2. இப்போ இங்கே இருக்க 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாமா, எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. இப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம் 1ன்னு, அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். +2. ஸோ 2 + 2 4. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து இது. ஆக்சுவலி அவங்க கிவன் இந்த ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து சம் ஆஃப் ஜீரோஸ் தான் நம்ம பண்ணுவோம். சம் ஆஃப் ஜீரோஸ் பண்ணுறப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு தான் இங்கே இருக்கிற குவாட்ராட்டிக் பாலினாமியல்லேருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா
ஸோ ஆல்ஃபா என்னது, இதுதான் நம்மளோட ஆல்ஃபா. 2 ஆல்ஃபா ப்ளஸ் 1, 2 ஆல்ஃபா ப்ளஸ் 1. அடுத்தது பீட்டா வந்து 2 பீட்டா ப்ளஸ் 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா கூட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 2 பீட்டாவை 2 2s are 4, 4 ஆல்ஃபா பீட்டா வரும். 2 ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து 2 ஆல்ஃபா ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 பீட்டா, 1 இன்ட்டு 1 1. ஸோ 4 ஆல்ஃபா பீட்டா. இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காமனாக எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. இப்போ இங்கே இந்த ஆல்ஃபா பீட்டாக்கும் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1, ஆல்ஃபா பீட்டா -2, அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து -2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வந்து 1 ப்ளஸ் 1, which is equal to 4 2s are -8 plus 2 plus 1. ஸோ -8 plus 3, which is equal to -5. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஃபார்ம் எ குவாட்ராட்டிக் பாலினாமியல், நம்ம வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலை ஃபார்ம் பண்ணணும். ரெக்வயர்ட் பாலினாமியல் p of x is equal to k into x square minus alpha plus beta into x plus alpha beta. So k into x square minus alpha plus beta. Alpha plus beta, alpha plus beta தான் sum of zeros. Sum of zeros என்ன வந்திருக்கு 4, அதுதான் alpha plus beta. ஸோ அந்த அது இங்கே எழுதணும். minus 4x plus alpha beta. alpha beta வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிச்சோம்ல அது. ஸோ -5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் minus 4x minus 5 தான் நம்மளோட ரெக்வயர்ட் பாலினாமியல். If alpha and beta are the zeros of the quadratic polynomial f of x equal to x square minus 4x plus 3, find the value of. So quadratic polynomial கொடுத்திருக்காங்க f of x is equal to x square minus 4x plus 3. Find the value of. Value கண்டுபிடிக்கணும். என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், alpha power 4 beta square plus alpha square beta power 4. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா, இதில் என்ன காமனாக இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் காமன், பீட்டா ஸ்கொயர் காமன், அதை எடுத்துக்கிறோம். அப்போ மீதி என்ன இருக்கும் உள்ள, இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துட்டோம், அப்போ 4 இருக்குது, ஆல்ஃபா பவர் 4 இருக்குது, அப்போ ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குமா. இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே காமனாக இங்கே ரெண்டும் எடுத்தாச்சு, அப்போ இங்கே வந்து பீட்டா பவர் 4லேருந்து ஒரு பீட்டா ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்போ வந்து பீட்டா ஸ்கொயர் இருக்கும், which is equal to ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரு. ஸோ இங்கே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஸோ இதை வந்து ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, ஏன்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாகிடும். ஸோ இன்ட்டு இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இது வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வேணும். அது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது, மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏன்னா ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ 4/1 4 ஆகிடும். ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ, சி பை ஏனா 3/1, அப்போ 3 ஆகிடும். ஸோ 4 3, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து 3, அப்போ 3 ஸ்கொயர், இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 4, அப்போ இங்கே 4 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து இன்ட்டு 3. 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 3 2s are 6. இப்போ 9, 16 மைனஸ் 6 வந்து 10, இப்போ 9 10s are 90. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.